ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக சம்மங்கி பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்மங்கி பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி 600 கிராம் சம்மங்கி பூ எடுத்துருக்கிறேன். அதோட பச்சை கலர் காம்பு தெரியுது இல்லைங்களா, அதுக்கும் மேலே வரைக்கும் இந்த மாதிரி காம்புகள் எல்லா பூக்களுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ரிப்பன் பாருங்கள், ஃபேன்சி ஸ்டோரில் மாலை கட்டுற ரிப்பன்னு கேட்டால் இந்த மாதிரி கிடைக்கும். இது மாதிரி எல்லா கலர்லேயுமே இருக்குது. நான் இன்றைக்கி வந்துட்டு கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி சம்மங்கி பூவோட காம்பு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த சம்மங்கி பூவோட லென்த்துக்கு இந்த மாதிரி ரிப்பனை வந்துட்டு ரெட்டையாக மடித்து அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி அளவு வச்சு கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து கட் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து இந்த மாதிரி ஒரு 3 மடிப்பை மடிக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம மாலை கோர்க்கும்போது சுருக்கமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே அளவுகளில் கொஞ்சம் ரிப்பன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிப்பன் வந்துட்டு கரெக்டாக இத்தனை ரிப்பன் தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன கூட அதிகமாக ஆகும். அதனால் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா அடுத்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கலர் நூலில் ஒரு 25 சுற்று சுற்றிக்கலாம். இது பாருங்கள் எப்படி அளவு எடுக்கிறேன்னு. 2 பூவும் நம்ம கட்டுற மாதிரி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த பூவோட லென்த்துக்கு அளவு எடுத்து நம்ம கைகளில் நம்ம இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றும் போது கரெக்டாக 25 சுற்று சுற்றி நம்ம நடுவில் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட தெரியல, பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். சாதாரணமாக முடி போட்டும் காமிக்கிறேன், பூ கட்டுற மாதிரியும் கட்டி காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பிங்க் கலர் நூலில் தான் ரெடி பண்ணணுங்கிறது இல்லை. ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் எந்த கலர் நூலில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பூ கட்ட தெரிலனா இந்த மாதிரி சாதாரணமாக முடி போட்டுக்கலாம். அடுத்து பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு எது தெரியுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டராக பார்த்து முடி போடும்போது கொஞ்சம் கவனமாக முடி போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம மாலை கோர்க்கறதுக்கு ஊசியில் கோர்க்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் லேசாக பொசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம லேசாக நாட் போட்டுக்கலாம். நம்ம இறுக்கமாக முடி போட்டோமா அந்த நூல் குண்டாயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு கோர்க்கறதுக்கு அதிக கட்டு தேவைப்படும். அதே நம்ம வந்து இந்த மாதிரி லூஸாக முடி போடும்போது அது தட்டையாக நம்ம கோர்க்கும்போது கம்மி அளவு நூல்லையே நம்ம ரொம்ப அழகாக ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இது அரேஞ்சு ரிப்பனு. நம்ம இன்றைக்கி இந்த ரிப்பனில் தான் மாலை கோர்க்க போகிறோம். சம்மங்கி பூ மாலை கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம நல்லா ஹெவியான ரிப்பனில் கோர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஈஸியாக ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கிது. முன்னே நம்ம கோல்டன் கலர் கட் பண்ணது வந்துட்டு 1 இன்ச்சு ரிப்பனு, இது வந்துட்டு அரேஞ்சு ரிப்பனு. அந்த 1 இன்ச்சு ரிப்பனும் எல்லா கலர்லேயும் கிடைக்கும், இந்த அரேஞ்சு ரிப்பனும் எல்லா கலர்லேயும் கிடைக்கும். இது வந்துட்டு எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினது. அடுத்து நம்ம எவ்வளோ நீளம் மாலை வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு ரிப்பனை விட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி ரோஸ் காம்போ இல்லை ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு முடி போட்டுக்கலாம். சம்மங்கி பூ கோர்க்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி சம்மங்கி பூ காம்புக்கும் கொஞ்சம் காம்பு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் கொஞ்சம் உள்ள தள்ளி தான் கோர்க்கணும். இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி லைனாக கோர்த்துக்கோங்க. கோர்க்கும் போது லைட்டாக நசுக்கி கோர்த்துக்கோங்க. கொஞ்சம் அமுக்கி கோர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சம்மங்கி பூ கொஞ்சம் நீர் பூங்கிறதுனால கொஞ்சம் மொடப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கோர்க்கும் போது லைட்டாக அமுக்கி கோர்க்கும் போது இது நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி பூ கோர்க்கும் போதே நம்ம காம்பு கட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கும் கொஞ்சம் உள்ளே தள்ளி கோர்க்கணும். இந்த பூ வந்துட்டு நீர்க்காம்பு பூங்கிறதுனால நம்ம கோர்த்து அழுத்தும் போது மடன்னு உடைய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் பூ வந்துட்டு சென்டராக பார்த்து நம்ம கோர்த்து நம்ம அழுத்தி விடும்போது அந்த மாதிரி உடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து இந்த ரிப்பனில் கோர்க்கிறதுனால வந்துட்டு ரிப்பன் சுருண்டு கொடுக்குது. அதனால் நூல் மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஊசியிலேருந்து ரிப்பனில் தள்ளும் போது நல்லா நெருக்கமாக போகுது. அப்போ வந்து நம்ம பூ நல்லா நெருங்கி மாலை நல்லா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அடுத்து நம்ம முன்ன கோர்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கோர்த்ததுக்கும் 2வது கோர்த்ததுக்கும் பாருங்கள், அதோட கடைசி பூவையும் இதோட முதல் பூவையும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நம்ம நெருக்கி விடும்போது தான் லைனாக ரவுண்டாகவே இருக்கும். நம்ம அடுத்தடுத்து எவ்வளோ பூ கோர்த்து நகர்த்தும் போதும் அந்த பூ பக்கத்தில் நம்ம இப்போ கோர்த்துட்டு இருக்கிற பூ போய் ஜாயிண்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர் மாறாத ரவுண்டாகவே சுருளாக இருக்கும். எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். லென்த்து பாருங்கள், ஒரு அரை முழத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக கோர்த்துருக்குறேன். அடுத்து நம்ம ரிப்பன் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். ரிப்பனை வந்துட்டு இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மடி, மேல் பக்கம் ஒரு மடியும் கீழ்ப்பக்கம் ஒரு மடியும் மடித்து கோர்க்கும் போது நம்மளுக்கு வந்து சுருளாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூட மடித்ததும் கூட கோர்த்துக்கலாம். அப்போ வந்து பட்டையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடக்கி கோர்க்கும்போது சுருளாக ஒரு பூ மாதிரி ரவுண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்து நம்ம சம்மங்கி பூ கோர்த்துட்டு முடிச்சு நிறுத்தணும் இல்லைங்களா, அதோட பக்கத்தில் இதை கொண்டு போய் விட்டுருங்க. இது வந்து கரெக்டாக ஒரு சுற்றி இப்போ ஃபஸ்ட்டு ரிப்பன் கோர்த்துருக்குறோம் இல்லைங்களா, இதே ரவுண்டாக சுற்றிக்கிட்டு வந்து இந்த ரிப்பன்கிட்டயே கடைசி ரிப்பன் முடிகிற வரைக்கும் ஒரு சுற்று, இந்த மாதிரி ஒரு சுற்று மட்டும் இந்த ரிப்பனில் கோர்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம நூலில் கோர்க்கும் போது இந்த ரிப்பன் ஈஸியாக இறங்கும். இது வந்து அரேஞ்சு ரிப்பனில் கோர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் இந்த கிளாத்தில் வந்துட்டு கேப் விடாது. அதனால் ஒவ்வொன்றா அந்த மாதிரி கோர்த்து தான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒவ்வொன்றா கோர்த்து இந்த மாதிரி நகர்த்தி விடணும். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கோர்த்துக்கலாம். இதே நம்ம மாலை கட்டுறோன்னா இதை கட் பண்ணவே தேவையில்லை, நம்ம மடித்து கட்டிக்கலாம். இது வந்துட்டு பூ கட்ட தெரியாதவங்க ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி கோர்த்துருக்குறோம்.
அடுத்து நம்ம நூல் வந்துட்டு சுற்றி வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து கோர்த்துக்கலாம். கோர்க்கும் போது பாருங்கள் நல்லா சென்டராக வச்சு கோர்த்துக்கங்க. நம்ம வந்துட்டு லூஸாக முடி போட்டதுனால நல்லா ஈஸியாக இறங்கும். இது பார்க்குறதுக்கு நல்லா பட்டையாக லூஸாக இருக்கிறதுனால பட்டையாக ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம 5 வந்துட்டு சுற்றி ரவுண்டாக பூ மாதிரி 5 செட்டு நூலில் சுற்றி வச்சோம் இல்லைங்களா, இந்த மாதிரி 5 செட்டு நம்ம எடுத்து கோர்த்துக்கலாம். நம்ம 3 செட்டு கோர்க்கும் போதே ரவுண்டு கிடச்சிக்கும். ஆனால் 5 செட்டு கோர்க்கும் போது தான் நல்லா குண்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெருக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம ரிப்பனே கோர்த்துக்கலாம். முன்னே வந்துட்டு நம்ம ஒரு சுற்று கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சுற்று கோர்த்துக்கலாம் கரெக்டாக. இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு மடித்து ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரிப்பனை கோர்த்துட்டு நம்ம மேலே அரை முழம் சம்மங்கி பூ கோர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதே அளவு கீழே அரை முழம் சம்மங்கி பூ கோர்த்துக்கலாம். நம்ம சென்டராக நூல் வச்சுருக்குறோம், நூலுக்கு மேலே அரை முழம் கீழே அரை முழம் இந்த மாதிரி அளவுகளோடு நம்ம கோர்த்துக்கலாம். இதை விட சின்ன மாலையாக வேணும் அப்படின்னாலும் நம்ம மேலேயும் கீழேயும் கம்மி பண்ணி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம ரிப்பன் விட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு இப்போ வந்து குஞ்சம் பகுதி ரெடி பண்ணிக்கலாம். குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துருக்கிறேன். நூல் கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துக்கிட்டால் போதும். கோர்த்துட்டு அதோட கடைசி பக்கம் இந்த மாதிரி சம்மங்கி பூ வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி கட்ட தெரியலன்னா இந்த மாதிரி சம்மங்கி பூவை வச்சு ஒரு முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். நான் கட்டியும் காமிச்சிருக்கிறேன், முடி போட்டும் காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கட்டிட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம நூல் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த நூலில் வந்துட்டு 3 நூல் மட்டும் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோர்க்கும் போது தான் நம்ம உருவிட்டு வராமல் இருக்கும். நடுவில் ஒரு கட்டு கட்டணும் இல்லைங்களா, அதுக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஊசி குத்தி கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நூல் வந்து நகராமல் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக வந்துட்டு 3 நூல் மட்டும் கோர்த்துக்கலாம், கேப் இல்லாமல் ரவுண்டாக. இந்த மாதிரி 3 நூல் கோர்த்துட்டு அடுத்து நம்ம ரிப்பன் கோர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். முன்னே வந்து நம்ம அரேஞ்ச் ரிப்பனில் நம்ம இந்த ரிப்பன் கோர்க்க ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இறங்குச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நூலுங்கிறதுனால ஈஸியாக நம்ம இந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு பொருளில் ஒரு வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் கூட இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு ஒன்றும் பின்னாடி ஒன்றா இந்த மாதிரி மடித்து நம்ம ரவுண்டாக கோர்த்துட்டு கூட நம்ம ஒரே டைமாக நூலில் தள்ளி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே இடத்துல கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். நூலில் எவ்வளோ ஈஸியாக இறங்குது பாருங்கள். ரிப்பனாக இருந்தாலும் அரேஞ்ச் ரிப்பனில் தான் கொஞ்சம் டைட்டாக இறங்குச்சு. அடுத்து நம்ம சம்மங்கி பூ 2 சுற்று கோர்த்துக்கலாம். நம்ம மாலையில் எந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நெருக்கி காம்புக்கும் கொஞ்சம் உள்ளே தள்ளி கோர்த்தமோ அதே மாதிரி இங்கேயும் 2 சுற்று கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்தும் ஒரு சுற்று ரிப்பன் கோர்த்துக்கலாம். ரிப்பன் கோர்த்துட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நூலில் 3 பீஸ் எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாலையை இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ரோஜா காம்போ இல்லை குச்சோ வச்சு கட்டணும் இல்லைங்களா, அந்த குச்சை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக ஒரு 2-3 முடி போட்டுக்கலாம். சம்மங்கி பூ மாலை கொஞ்சம் பெரிய மாலையாக இருக்கிறதுனால நல்லா வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி அரேஞ்ச் ரிப்பனில் கட்டினேன். இல்லைனா சாதாரணமான ஒரு நல்லா கொஞ்சம் ஹெவியான நூல்லையே கட்டிக்கலாம். இந்த நூல் இந்த ரிப்பன்லாம் பார்த்திங்கன்னா எங்கூர் சைடு இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்லேயே ஈஸியாக கிடைக்குது, அதனால் நான் அங்கேயே வாங்கிட்டேன். அடுத்து மாலையோட குஞ்சத்தை ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் நம்ம மாலையோட ரிப்பனை போய் இந்த குஞ்சத்தில் இருக்கிற நூல் டச் பண்ணுற மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டு ஒரு 4-5 முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுத்து பக்கம் பாருங்கள் நம்ம ரிப்பன் விட்டதுனால நல்லா இறுக்கமாக ரிப்பன் தெரியாத அளவுக்கு முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ரிப்பன் விட்டு முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி கொஞ்சம் ரிப்பன் விட்டு முடி போட்டிருக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கூட எந்த பூவும் கலக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சம்மங்கி பூ மாலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சம்மங்கி பூ மாலையில் சென்டரில் நூல் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச கலரில் எந்த கலர் நூல் வேணாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.